Politically and economically dominant. The notable people of our community are Mr. M. Venkaiah Naidu, former Vice President of India, N.T. Ramarao Garu, former Chief Minister of Andhra Pradesh, Chandrababu Naidu, Chief Minister of Andhra Pradesh. Kammas are politically very active not only in Andhra Pradesh but also in Tamil Nadu. தற்போது நமது முன்னாள் சட்டமன்ற தலைவரும் முன்னாள் தலைமை கொறடாவுமான திரு மனோகரன் நாயுடு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். అందరు బాగుంటారా? అందరు బాగుండావன். అదే పోల అందరూ ఒట్టుముగా ఉండి ఏమి నౌకతోడుగా ఈ కూటం వేసినారో ఆ నౌకాన్ని నెరవేర్చేందుకు మీరు అందరూ உதவி செய்ய வேலை அடிகி நிகழ்ச்சியினுடைய தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மணிவண்ணன் நாயுடு அவர்களே, அன்பிற்குரிய சுப்பராம் நாயுடு அவர்களே, செயலாளர் KLM மனோகர் நாயுடு அவர்களே, பொருளாளர் SNR கேசவன் நாயுடு அவர்களே, எனக்கு முன்னாலே உங்கள் மத்தியிலே மலர் வெளியிட்டு கம்மன் நாயுடு சங்கத்தினுடைய வரலாற்றையும் நாயுடு சங்கத்திலே எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றியும் உங்கள் மத்தியிலே நல்ல கருத்துக்களை நீண்ட நாட்களாக இந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பேசுகின்ற பாடுபடுகின்ற நம்முடைய பெரம்பலூர் தந்தை ஹேன்ஸ் ரோவர் கல்வி நிறுவனமுடைய தாளாளர், அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய நிறுவனர் டாக்டர் K. வரதராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற உங்கள் மத்தியிலே சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கின்ற கோவை சொல்லரசி திருமதி தனமணி வெங்கட் அவர்களே, நன்றி உரையாற்றவிருக்கின்ற KLM மனோகரன் அவர்களே, நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர்கள் திருமதி ஆண்டாள் சவுந்தரராஜன் அவர்களே, திருமதி R. மதுரா ரமேஷ் அவர்களே, நடன நிகழ்ச்சி நடத்திய ஆர்த்தி ராஜேஷ் நாட்டியாலிய குழுவினை சார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உங்கள் மத்தியிலே வரவேற்புரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற அன்பிற்குரிய கார்த்திக் அவர்களே, தலைமையுரை ஆற்றிய சுப்பராம் அவர்களே, முன்னிலையுரை ஆற்றி தந்தை பெரியார் கல்லூரியிலே தான் பிரின்சிபலாக இருக்கிறேன், நீங்கள்லாம் உங்கள் பிள்ளைகளை எங்கள் கல்லூரியிலே சேர்க்க வாருங்கள் என்று அழைக்காமல் அழைத்து விட்டு சென்றிருக்கின்ற இதில் எனக்கு ஒரு பெருமை என்னென்னா, அவர் ப்ரொஃபஸர் வேலைக்கு முத போகிறதுக்கு நானும் ஒரு வகையில் காரணம். அவர் இன்றைக்கு இந்த நிலைமையில் பெரியார் கல்லூரியுடைய முதல்வராக, பொறுப்பு முதல்வராக பணியாற்றுவதை பார்க்கின்ற போது இப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும், தயாரிக்க வேண்டும் என்பதிலே அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக நானும் ஒரு மாத காலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த சினிமா வரும், இப்போ அடுத்த வாரம் கூட விஜய் நடித்த கோட்னு ஒரு படம் வருது. அந்த படத்தினுடைய ரசிகர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, எப்போ படம் வருது, எப்போ வருதுன்னு, எத்தனை நாள் இருக்குது, இன்னும் ஒரு வாரம் இருக்குது, இன்னும் 5 நாள் இருக்குது, இன்னும் 4 நாள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதே போல் அஜித் ரசிகர்களை கேட்டிங்கன்னா, விடாமுயற்சி படம் எப்போ வருது, எந்த மாதம் வருது, எத்தனை நாளில் வருதுன்னு பார்ப்பாங்க. ஆனால் நம்ம நாயுடு சங்கத்துடைய நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் 10 நாள் இருக்குது,
நாயுடு சங்க கூட்டம் இன்னும் 5 நாள் இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா இன்னும் 8 மணி நேரம் இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம கூட்டம் வரப்போது, எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். நம்முடைய நிர்வாகிகள் அத்துணை பேரையும் இரவு பகலாக இதை பற்றியே சிந்தித்து இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தியதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த வகையிலே துணைத் தலைவர் ராஜா, இணைச் செயலாளர் ஆண்டவர் நாயுடு, துணை செயலாளர் ரமேஷ் நாயுடு, SNR கண்ணன் நாயுடு, செல்வராஜ் நாயுடு, மோகன்தாஸ் நாயுடு, ராமமூர்த்தி நாயுடு, பரதன் நாயுடு, கேசவராஜ் நாயுடு, தன்ராஜ் நாயுடு, வெங்கடேசன் நாயுடு, சீனிவாசன் நாயுடு, பரந்தாமன் நாயுடு, ஜெயராமன் நாயுடு, பிரவீன் நாயுடு, பாபு நாயுடு, நரேஷ்குமார் நாயுடு, கார்த்திக் நாயுடு, ஜெகதீஷ் பாபு நாயுடு, விக்னேஷ் நாயுடு உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருடைய பலத்த கரகோஷத்தோடு கைதட்டலோடு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, நான் ரொம்ப நேரம் பேசலை. ஏன்னா வந்திருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து, நிறைய குறிப்பெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு. நான் இந்த நாயுடு சங்க கூட்டத்தில் நான் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்ற காரணத்தினால இதுக்கு முன்னாடி நான் கலந்துக்கிட்டது இல்லை. இப்பொழுது இதில் கலந்துக்கிற வேண்டிய நோக்கம், ஆர்வம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் பல பேர் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார்கள், பல பேர் உள்ளூரிலே தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் எல்லோரும் அவர்கள் வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயத்திற்காக நம்முடைய இளைஞர்கள், தொழிலதிபர்கள், வெளிநாட்டிலே வேலை செய்கின்ற நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏதாவது செய்ய வேண்டும். எப்படி மற்ற இனத்தை சார்ந்தவர்களெல்லாம் அவர்களுடைய சமுதாயத்திற்காக நிறைய திட்டங்களை அவர்களே முடிவு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு திருமண தகவல் மையம். நம்முடைய சகோதரர்களை திருமண வீடுகளிலே பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுது திருமணம் என்று கேட்கின்ற போது, மணமகனாக இருந்தால் பெண் கிடைக்கவில்லை என்று சொல்லுவார்கள், மணமகளாக இருந்தால் மாப்பிள்ளை கிடைக்கவில்லை என்று சொல்லுவார்கள். இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு திருமண தகவல் மையத்தை நம்முடைய சகோதரர்கள் நடத்த வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை. அடுத்தது, நம்முடைய பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டுமோ, அவர் சொன்னார் ஆர்ட்ஸ் குரூப் நிறைய காலியாக இருக்குது, எங்கள் காலேஜுக்கு வாங்க சேர்த்துக்கிறேன்னு சொன்னார். பிள்ளைங்க என்ன படிக்க விரும்புகிறாங்களோ, வெளிநாட்டுக்கு போவதற்கு என்ன தேவையோ அதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க. அப்படி பார்த்தா இங்கே 2 காலேஜ் ஓனர்ஸ் இங்கே இருக்காங்க. நம்முடைய மருத்துவர் டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் கிருஷ்ணா நர்சிங் கல்லூரி என்று நர்சிங் காலேஜ் ஒன்று பக்கத்தில், சமயபுரத்து பக்கத்தில் நடத்திக்கிட்டு இருக்கார். உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம பிள்ளைகளை சேர்ப்பதற்கு நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்கின்ற கல்லூரி நர்சிங் படிப்பு தான் இன்றைக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு உள்ள படிப்பு. அதனால் அவர்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் நம்முடைய தலைவர் பெரம்பலூரிலே இன்றைக்கு விவசாயத்துக்கு உரிய அந்த படிப்புகளை படிப்பதற்கு அந்த கல்லூரியிலே நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, நிறைய வேலை வாய்ப்புகள் அதற்கு இருக்கிறது. அதனால் அவர்களையும் நாம் பயன்படுத்தி கொள்வதற்கு நம்முடைய பெற்றோர்கள் மனதிலே வைத்து செயல்பட வேண்டும். இது போன்ற தமிழ்நாட்டிலே நிறைய கல்லூரிகளை, நிறைய தொழிற்சாலைகளை நம்மவர்கள் நிறைய நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சரி, நிறைய கல்லூரிகளை நம்முடையவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த பட்டியலில் கேட்டிங்கன்னா, நம்ம அண்ணன் அனந்தராமன் சென்னையிலேருந்து வந்திருக்கார், தெலுங்கு ஃபெடரேஷனுடைய தலைவர். அவரை கேட்டிங்கன்னா சொல்லுவார், சென்னையிலேயே நிறைய மருத்துவக் கல்லூரிகள் நம்முடைய நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் வேலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பொறியியல் கல்லூரிகள் நிறைய நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் சவுத்தில் பார்த்தீங்கன்னா காமராஜ் மாவட்டத்தில்
விருதுநகர் போன்ற பகுதிகளிலே, கோவை போன்ற பகுதிகளிலே நிறைய கல்லூரிகளை நம்முடையவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய அனைவரும் கடுமையான வேலைப்படி இருந்தாலும் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை நம்முடைய நிர்வாகிகளை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நிறைய பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். நிறைய நம்முடைய சமுதாயத்திலே ஏழை குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு படிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும். அதே போல் இப்போ இங்கே மார்க் அதிகமாக வாங்கின பிள்ளைங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தோம். அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் யுகாதி வருகின்ற போது நம்முடைய சகோதரிகள்லாம் இங்கே இருக்கீங்க, மகளிர் அணியை தனி அமைப்பு ஒன்றை ஏற்படுத்தி இந்த யுகாதி விழாவை நடத்துகின்ற பொறுப்பை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எப்படி இங்கெல்லாம் நம்மெல்லாம் கூடியிருக்கோமோ இதே மாதிரி நம்ம கூடி விட்டுறக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே திருச்சி மாவட்டத்தில் கெங்குசாமி நாயுடு தலைவராக இருந்தபோது ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் திருச்சியில். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஊர்வலம், மிகப்பெரிய பொதுக்கூட்டம், திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நாயுடு சங்கத்தை சார்ந்தவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை ஊர் பேசுகின்ற அளவிற்கு நடத்தினோம். அப்படி இருந்தது. அதற்கு பின்னாலே நம்ம தலைவர் சொன்னது மாதிரி 1ஆக 2ஆக 3ஆக என்று பல பிரிவுகளாக பிரிந்து அதை கைவிட்டு விட்டோம். எனவே மீண்டும் அப்படி ஒரு நிலை ஏற்படாமல் இருக்க முதலிலே நம்முடைய நோக்கம் நம்முடைய சமுதாய மக்களுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்வதற்கு நமது சங்கத்தை பலப்படுத்த வேண்டும். அதே போல் நம்முடைய மகளிர் அணியையும் சார்ந்தவர்களையும் அழைத்து அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களையும் நாம் கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, பொது வாழ்விலே நம் அனைவருடைய பணிகளையும் ஒன்றாக்கி அரசாங்கத்தின் மூலமாக நம்முடைய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை பெறுவதற்கு எங்களை போன்றவர்கள் நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். எனவே மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இந்த சங்கத்தை நீங்கள் வலிவோடும் பொலிவோடும் நடத்தி சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு என்னாலான முழு ஒத்துழைப்பையும் நான் உங்களுக்கு தருவேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லி, மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு அனந்தராமன் நைனா அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. ரத்தம் உறைய வைக்கும் காஷ்மீரின் கடுங்குளிரில் பேச அழைத்தாலும் அக்னி பேச்சால் அனைவரின் குருதியையும் சூடேற்றும் சூறாவளி பேச்சுக்கு சொந்தக்காரர் ஐயா அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். అందరూ బాగున్నారా? సౌండ్ సాలేదు, దానిచే మనం ఇక్కడ ఉంటాము. అందరూ బాగున్నారా? రైట్. இந்த அருமையான நிகழ்வை பல சிக்கல்களுக்கு இடையே, தொய்வுகளுக்கிடையே மீண்டும் ஒரு குறிஞ்சி மலராய் ஏற்படுத்திய எனது அருமை கம்மார் சங்க அனைத்து தலைவர் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், அது இங்கே வந்திருக்கின்ற என் அன்பு சகோதரர் ரோவர் வரதராஜன் அவர்களே, என் மனதிலே என்றும் நிலைக்கக்கூடிய திரு மனோகரன் அவர்களே, திருமதி தனமணி வெங்கட் அவர்களே, திரு காளிதாஸ் அவர்களே,
திரு வாசுதேவன் அவர்களே, திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, ஐயா நீண்ட நாள் பழக்கம் வாய்ந்த காசிராஜ் அவர்களே, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நான் திரு காசிராஜ் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்ம அப்படியே தான் இருக்கோம். இந்த விழாவுக்கு வரும்போது சொன்னாங்க, ஒரு 200 பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க. எனக்கு எண்ணிக்கையிலே நம்பிக்கை இல்லை. இங்கே வந்தப்போ பெரிய சந்தோஷம் என்னன்னா, எல்லா ரிசர்வேஷன் மகளிருக்கு 33ன்றாங்க, 35ன்றாங்க, 40ன்றாங்க, 50ன்றாங்க. 50ஐயும் தாண்டி அதிக அளவில் இந்த உணர்வை கொட்டக்கூடிய அளவுக்கு வந்துள்ள என் அன்பு சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்க தான் ரொம்ப முக்கியம். நமக்கு சாப்பாடு போகிறதுனால இல்லை, தயவுசெய்து இந்த கலாச்சாரத்தை, இந்த மொழியை, இந்த வருங்கால சந்ததியினரை வழிநடத்துகின்ற ஆற்றல் அவளுக்கு தான் வந்து. நம்ம போனால் போயிடும், எம்எல்ஏ ஆகிட்டோம்னா நம்ம தனியாக போயிடும், அங்கே காலேஜ் போனால் நம்ம போயிடும். அவர்கள் தான் பிள்ளையை கவனிக்கிறார்கள். அவர்களுக்கு தான் இந்த கலாச்சாரம் தெரியும். அவர்களுக்கு தான் எப்படி முறைப்படி எப்படி திருமணம் செய்கிறோம், எப்படி என்ன தாலி கட்டணும்னு தெரியும். மனம் நடித்தேன் செப்பற நாகேன் எம்மதான் உண்டாரு. இதுக்காக தான் ஒரு பழமொழி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆணுக்கு பின்னால் பெண் இருக்கான்றாங்க. நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு முன்னால் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இருந்தால்தான் இந்த நாயுடனும் வளரும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நாயுடுனா யாரு? நாயுடு என்றால் என்ன? தயவுசெய்து சொல்லுங்கள். தலைவன். தனமணி அந்த அம்மா சொன்ன தலைவன் தனக்கென்று பாடுபடுவத மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய வல்லமை படைத்தவன் நாயுடு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்க யாராவது சொல்லுங்களா? இந்த தமிழ்நாட்டில் சொல்ல போனா எத்தனையோ பெரிய அறிஞர்கள், ஜிடி நாயுடு அவருக்கா செஞ்சாரா? நாயுடு சமுதாயத்தை செஞ்சாரா? உலகத்தில் சாதிக்கணும். நாராயணசாமி நாயுடு இந்த நாயுடுக்காக, கம்மாவுக்காக விவசாயம் வந்து அந்த இலவச மின்சாரம் கொடுங்க, இந்த நாராயணசாமி வந்து இந்த நாயுடுக்காக மின்சாரம் கொடுங்க கேட்டாரா? இல்லை. அது நம் பழக்கம் இல்லை, நம் வாழ்விலும் இல்லை, நம்முடைய உணர்விலே இல்லை, நம்முடைய ரத்தத்திலே இல்லை. நாம் பிறருக்காகத்தான் வாழ பிறந்தவர்கள். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை எடுத்துங்க, 4 நாயுடு தான் இருப்பாங்க, 40 பேர் வேற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் என்ன சொல்லுவாங்க? டேய் நாயக்கமார் விட்டு போட, அவரு தான் கரெக்டாக தீர்ப்பு சொல்லுவாருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இனம் நம்முடைய நாயுடு இனம். ஆனால் இன்னைக்கு எங்கே இருக்கோம்? எந்த நிலையில் இருக்கிறோம்? தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இருக்கின்ற நிலை விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து, மதுரை நாயக்க மன்னர்களிலிருந்து, ராணிமங்கம்மாள் இருந்து அப்படியே எடுத்துக்கிட்டு வந்தோம்னா, இந்த திராவிட கழகங்களுக்கு முன்னோடியாக இருந்த பிட்டி தியாகராஜ செட்டியிலிருந்து எடுத்துக்கொண்டால் ஜஸ்டிஸ் பார்ட்டி, இதையெல்லாம் தாண்டி நாம் வந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய போர், நம்முடைய போர் குணம் அதான் சொல்லலாம். we'll fight it for everything. எந்த கட்சியா இருந்தாலும் தோள் மேல் போடக்கூடிய வல்லமை படைத்த நாடு மக்கள் தான். எந்த